முழுக்க முழுக்க தேவ பலத்தையே சார்ந்திருங்கள். முழுக்க முழுக்க தேவ பலத்தையே சார்ந்திருங்கள். டிபெண்ட் டோட்டலி ஆன் காட்ஸ் பவர். 7ஆம் வசனத்தில் என்ன அழகா சொல்றார் பாருங்க. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று தெரியும்படி விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். எங்க மேல நாங்க சாடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, மண் பாண்டம். நம்ம எல்லாம் பொன்பானை அல்ல, மண்பானை. நம்ம அறியாம சில நேரம் நம்ம பொன்பானைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, நம்ம எல்லாம் மண்பானை. உள்ள இருக்கிறதுல தான் விஷயமே இருக்கு, அதுக்குள்ளதான் பொக்கிஷம் இருக்கு. மண்பானைன்னு என்ன அர்த்தம்? ஈஸியா உடைஞ்சிரும். அதைத்தான் ஒரு 5ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனத்தில் சொல்றாரு. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனால், நம்ம எல்லாம் ஒரு கூடாரம் தான், நம்ம எல்லாம் கோபுரம் இல்லை. we are only tent, we are not a tower. எல்லாம் நல்ல அந்த ஒப்புமையான வார்த்தைகளை கொடுத்து ஒரு சத்தியத்தை என்ன அழகா அவங்க நம்முடைய இருதயங்களுக்குள்ள கடத்தி கொண்டு போறாங்கன்னு பாருங்க. 2 சித்திரங்களை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிந்ததால் அந்த வசனங்களை திருப்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்தில் ஒரு சப்பாத்தி உருண்டு வந்து ஒரு சேரையே காலி பண்ணிச்சு. அது சொல்லிட்டாங்க, இது கண்டிப்பாக கிதியோனுடைய இதாக தான் இருக்கும், அவன் மீதியாக நேரம் ஒரு வழியாக்க போகிறான் அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்டர்பிரேஷன் கொடுத்தாங்க. சப்பாத்தி ஓடி வந்து ஒரு பெரிய சேனையை காலி பண்ண. எ பிரெட் டெஸ்ட்ராய்டு எ பெட்டாலியன். அதான் ஆண்டவருடைய வழிகளே. இந்த கிதியோன் என்ன சொன்னான்னு தெரியுமா? எப்பா நீ வா, நான் உன்னை வச்சு கொஞ்சம் காரியங்கள். ஐயோ, என்னுடைய குடும்பம் எளிய குடும்பம், அதுலேயும் நான் ரொம்ப சரியவன். நான் போய் என்ன செய்ய போகிறேன்? சும்மா வா, நான் தான் உன்னை அனுப்புகிறேன். அதில் போ பாருங்க, எல்லா இடங்களையும் அந்த ட்ரூத் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. யூ கேன் ட்ரேஸ் த ட்ரூத் எவ்ரிவேர் இன் ஆல் த கேரக்டர்ஸ் ஆஃப் த பைபிள் whom God mightily used. தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட எல்லா கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையிலும் நெடுகவே இந்த பாணி தொடர்வதை நீங்கள் நன்றாக கவனிக்கலாம். ஏசாயா 41:14-15 நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு என்னும் பூச்சியே, நீ பயப்படாது, நான் உன்னை கூர்மையான இயந்திரமாக்குவேன். A worm becomes a weapon. A worm which can offer no resistance because it is a boneless creature is becoming a powerful weapon of sharp teeth. என்னையா கம்பாரிசன் இது? எதையும் கம்பேர் பண்றது இது? அதனால தான் தமிழ்ல ஒரு நல்ல பழமொழி உண்டு, வல்லவனுக்கு. நான் பொதுவாக சொல்லுவேன், எப்படி பிரதர் இவ்வளோ படிக்கிறீங்க, எப்படி பிரதர் இப்படி எழுதுறீங்கன்னு சொன்னால் அது ஒரு புல்லுங்க, அது யார் கையில் இருக்குதுங்கிறத விஷயம். வல்லவனுக்கு, நம்மளாம் யார் புல்லு, வல்லவனுக்கு புல்லை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது தெரியுமா? யோசிச்சிருக்கீங்களா? புல்லை வச்சு எதாவது செய்ய முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. காலையில் வரும், சாயங்காலம் காஞ்சி போகும். அதை ஒரு ஆயுதமாக மாத்துறாரு யார் தெரியுமா? அந்த வல்லவர். ஹல்லேலூயா. நம்ம பொதுவாக என்ன நினச்சிக்கிட்டோம்னா, நம்ம எல்லாம் ஸ்பைடர் மேன் நினச்சிக்கிட்டோம். ஒரு உண்மை என்னன்னா, நம்ம வெறும் களிமண். நம்ம இருதயத்தை துளைக்கிற ஒரு கேள்வி யோபுல இருக்கு. கொஞ்சம் பார்த்துருவோம் அதை. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால வசனத்தெல்லாம் அப்படியே சொல்லிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். பட் முடியலையே, வசனம் இழுக்குதே. யோபு 4ஆம் அத்தியாயம் 18-19. என்ன கேள்வி இது? கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில், தம்முடைய ஊழியக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை. தம்முடைய தூதர் மேலும் அவர் புத்தியினத்தை சுமத்துகிறார். புழுதியில் அஸ்திவாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி
பொட்டுப்பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? நம்மலாம் தானே நம்ம வீடை என்னது பண்ணோம்? புழுதியில் அஸ்திவாரம் போட்டோம், எர்த் ஒர்க் பண்ணோம், எஸ்கவேட் பண்ணோம். மண்ணில் மணலும் அதையும் வச்சு நம்ம வீடு கட்டினோம். செத்த உடனே சீக்கிரம் தூக்கலன்னு சொன்னால் பொட்டு பூச்சி அரிச்சிடும் நம்ம. அதானே 3 வருஷம் சொல்கிறார். அஸ்திவாரம் அதை வீடு அங்கே தான் இருப்போம், பொட்டு பூச்சி அடிச்சுட்டு போயிடும். இந்த மனுஷனை ஆண்டவர் எப்படியாவது நம்புவார்? அவர் நம்பிக்கை எப்படி வைப்பார்? தூதர்கள் மேலேயே அவர் குற்றம் சுமத்துறாரு. ஓ காட், கிவ் மீ திஸ் கைண்ட் ஆஃப் அன் ஆட்டிடியூட். எனவேதான் அந்த தேவ மனிதன் அவ்வளவு அழகாக அந்த பாடலை இயற்றினார். ஓம் சித்தம் தேவா ஆகட்டுமே, நான் ஓர் மண் பாண்டம் உம் கரத்தில், உம் பாதத்தண்டை காத்திருக்கும், என்னை உம் சித்தப்படி மாற்றும். Have thine own way, Lord, have thine own way. Thou art the potter, I am the clay. Mold me and make me after thy will, while I am waiting, still and still. இந்த பாடலை, இந்த கவியை எவ்வளவு அதிகமாக எத்தனை முறை நாம் பாட முடியுமோ அது தேவ சமூகத்தில் நாம் முழங்கால் நின்று நாம் பாடுவது பயன் தரும். எனவேதான் பவுல் கொரிந்து சபையை பார்த்து பலவீனமானவைகளை வெட்கப்படுத்தும்படி, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளையும் இழிவானவைகளையும் ஒன்றுமில்லாதவைகளையும் தேவன் தெரிந்தெடுத்தார் என்று சொல்லிவிட்டு கொரிந்தியரை பார்த்து ஒரு சவால் விடுகிறார். சகோதரரே, உங்கள் அழைப்பை பாருங்கள். உங்களிலே ஞானிகள் அநேகர் இல்லை, உங்களிலே பலவான்கள் அநேகர் இல்லை, உங்களிலே செல்வந்தர் அநேகர் இல்லை. ஏன் தெரியுமா? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டம் படிக்க அவர் இப்படி செய்தார். ஆண்டவர் மிகவும் கண்டிப்பானவர். மாம்ச பலத்திலே நாம் சார்ந்து விடலாம் என்பதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். கிதியோன் 32,000 சேனை வீரர்களை வைத்துக் கொண்டு ஒரு காரியத்தை சாதிக்க முற்படுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இது ரொம்ப டூ மச், இவ்வித மாம்ச பலம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி 100ல் 1 குறைக்கிறான். அதை விட குறைக்கிறான். 32,000 100ல் 1 என்றால் அது 100ஐ விட சற்று கூடுதல். ஆனால் அவர் 300 பேரை தான் அவர் அங்கே எடுக்கிறார். ஏன் தெரியுமா? அவங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்க கூடாது. யுத்தம் கர்த்தருடையது. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, தேவனாலேன்னு சொல்லல, இறங்கு. நம்ம இறக்கத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம்பா சகோதரனே, சகோதரியே, நம்ம இரக்கத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். நான் நியாயத்துக்காக முடித்தல கேட்கல, ஆண்டவரே எனக்கு இறக்கம் தாங்க ஆண்டவரே. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனான. அடுத்தவனை விட உன்னை விசேஷத்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? நீ பெற்றுக்கொண்டவைகளிலே
அல்லது உனக்கு இருக்கிறவைகளிலே நீ பெற்றுக்கொள்ளாதது எது? எல்லாமே நீ பெற்றுக்கொண்டவையானால் நீ பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் பெருமை பாராட்டுகிறாய் என்று சவால் வருகிறது நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து. உங்களுக்கு அழகு இருக்கிறதா? அழகான தோற்றம் இருக்கிறதா? ஞாபக சக்தி இருக்கிறதா? பேச்சு புலமை இருக்கிறதா? எழுத்து திறன் இருக்கிறதா? வரங்கள் இருக்கிறதா? எல்லாம் பெற்றுக்கொண்டது தானே, ஒரிஜினல் இல்லையே, இன்ஹெரிட்டட் இல்லையே, இன்ஹெரிட்டட் தானே எல்லாம், உன்கிட்டயே இருந்தது இல்லையே, எல்லாமே நீ பெற்றுதானே கொண்ட. அப்ப நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் நீ ஏன் மகிமை பாராட்டுகிறாய்? என்ன நம்ம ஃபேமிலி, நம்ம இது என்ன, நம்ம படிப்பு என்ன? ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். அவ்வளோ பெரிய ஊழியத்தை நிறைவேற்றிய பவுல் அப்போஸ்தலன் தெளிவா சொல்றாரு, நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன், இருக்கிறதும் தேவ கிருபை, இயங்குவதும் தேவ கிருபை என்று சொல்கிறார். I am what I am by the grace of God and I do what I do because of the grace of God அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாரு. மற்ற அப்போஸ்தலரை விட நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், அது உண்மைதான். ஓடினது நிறைய பண்ணேன், அது சொல்ல இல்லைன்னு சொல்ல, பிரயாசப்பட்டேன். ஆனாலும் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற கிருபையே அபிஷேகம். எங்க படிச்சாரு இதெல்லாம்? எங்க படிச்சாரு? 3 ஆண்டு வனாந்திரத்தில் போய் ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் அவர் தோலை உரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் உரிச்சாரு. யூத ஆடையை கலட்டினாரு, கமாலியல்கிட்ட படித்த பெரிய டிகிரியை கலட்டினாரு, எல்லாம் ஸ்ட்ரிப்பா பண்ணாரு. அதுக்கு பிறகுதான் அவர் எப்படி சொல்ல முடியும்? மற்றபடி அவர் வேற மாதிரி இருப்பார். ஒன்றாம் வசனம் பாருங்க. இவ்விதமான இரக்கத்தை நாங்கள் பெற்றிருப்பதால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. 16ஆம் வசனத்தில் பாருங்க, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறோம். திருப்பியாத்தான் சொல்றார். பிரியமானவர்களே, துன்பத்தை போல் நம்மை பலப்படுத்துவது எதுவும் இல்லை. மறுபடியும் சொல்லுங்க, துன்பத்தை போல் நம்மை பலப்படுத்துவது எதுவும் இல்லை. ஏன்னா 16 வசனம் சொல்றாரு, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஏன் தெரியுமா? எங்களுடைய வெளி மனுஷன், புறமான மனுஷன் அழிந்து போனாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுது. அதிலே தான் சொல்றாரு, even though our outer man is perishing, our inner man is renewed day by day. அப்ப outer man perishing என்ன அர்த்தம்? நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய சஃபரிங்ஸ், பர்னிங் நிறைய போகுது. பெரிஷிங் அவுட்டர் மேனா பாடி சொல்றாரு. வேற என்ன அர்த்தம்? அவுட்டர் மேனா பாடி, சரீரம். அவ்வளோ பிரச்சனைகள் வந்து எல்லாம் போனா கூட உள்ள வந்து அவன் மனுஷன் அப்படி தெம்பா எழும்பிக்கிட்டே இருக்கிறான். இதுல ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். பிரச்சனைகள் வழியாகவும், வேதனைகள் வழியாகவும், துன்பங்கள் வழியாகவும், இன்னல்கள் வழியாகவும் செல்லாத ஊழியக்காரன் ஒருவனும் கிடையாது. எனவே ஏதாவது ஒரு ஊழியக்காரன் சொல்லொன்னா துன்பம், சொல்லொன்னா பிரச்சனை, விளங்கிக் கொள்ள முடியாத சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கொள்வார். ஆனால் அது நீங்கள் அவதூறு பேசுவதற்கான செய்தி அல்ல, அவருக்காக அறையை அடைத்துக் கொண்டு புலம்புவதற்கு தேவையான ஜெப குறிப்பு. All the servants of God invariably, without any exception, go through some problem or other. Most of the problem inexplainable or ununderstandable. Don't make it a news for gossip, but weep for them in secret. அதை அவதூறு பண்ணுவதற்கான செய்தியாய் எடுக்காமல் அறையில் உங்களை பூட்டிக்கொண்டு அவருக்காக ஓலமிட்டு அழுது புலம்பி எப்படியாவது அந்த தேவனுடைய ஊழியக்காரனை எழுப்பி விடும் ஆண்டவரே, தூக்கி விடும் ஆண்டவரே என்று புலம்புவர்களாக நாம் மாறுவோம். முக்கியமான ஒரு குறிப்பு ஏன் தெரியுமா? இன்றைக்கு அவரை நோக்கி வீசிய புயல், சகோதரனே சகோதரியே, நாளைக்கு உங்கள் கதவை தட்டலாம். மறுபடியும் சொல்றேன், பயங்காட்டல, எச்சரிக்கிறேன்.
இன்றைக்கு எந்த ஊழியக்காரனுடைய பிரச்சனையை பார்த்து நீங்கள் நகைக்கிறீர்களோ, எவருடைய ஊழியத்திலே, வாழ்க்கையிலே, குடும்பத்திலே வீசிய புயல் உங்களுக்கு ஒரு கேலிச்சரக்காக மாறிவிட்டதோ, கவனம், நாளைக்கு அந்த புயல் உங்கள் கதவையும் தட்டலாம். தட்டாது என்பதற்கு என்ன நிச்சயம், என்ன உத்தரவாதம்? இரக்கம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்.